கேட்கலாம் என்னடா இந்த பையன் வந்து வீடியோக்காக வரானே அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் பெரிய காரணம். ஒன்றும் பண்ணல. ஆடு தலையாக தானாக வந்து ஒரு தலையை சீக்கிர மாரி அவனாக வந்து ஒரு ஐடிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சான். நானும் ஏதோ ஸ்டோரிக்கு லைக் தான் பண்ணேன். அவர் மெசேஜ் பண்ணுவார், எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. நானும் ஒரு 4 மாதமாக அவனுக்கு ஒரு பொண்ணு மாதிரியே மெசேஜ் பண்ணிக்கிறேன் கைஸ். நாளைக்கு வந்து அதை ரிவீல் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேக் ஐடி தான். நான் வந்து தப்பு பண்ணல, நான் ஒரு உத்தமன்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் லைக் பண்ணேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த ஐடிக்கு வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணார். அந்த மெசேஜ் பண்ணவர் ஒருத்தரை வந்து பொண்ணு நினச்சிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணார். அதை ரிவீல் பண்ணுற செக்மெண்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது உங்களோட விளையாடு, எங்களோட விளையாடு. பாய். ஹாய் கைஸ், ஆரம்பிச்சிட்டோம். கூட சீக்கிரத்தில் நாங்கள் யாரை பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க. மிஷன் இஸ் ஆன். எங்க இருக்கிறா டிக்கெட் மெசேஜ் போட்டா? அவனை பாருங்க, நீங்கள் அதுவும் அந்த பிங்க் சட்டை போட்ட பையனை ஏமாற்ற போகிறோம். ரெடியாக இருங்க, சீக்கிரமாக ரிவீல் பண்ண போகிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. பாருங்க கைஸ், எங்கள் பசங்க எல்லாருமே போயிட்டுருக்கோம் அவனை ப்ராங்க் பண்ணுறதுக்கு. அவனும் போயிட்டான். அவன் அந்த பொண்ணு போயிட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த பொண்ணு நாங்கள் தானே. போகுது வெயிட் நோட். ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி ஐயோ சோபத்தில் அமீர் விட்டுறது முடிவடைகிறது. அமீரின் காட்சி அவன் மனசோடு போயிட்டாங்க. நான் உள்ள, நான் வெளியே. கண்ணாடி போட்டு ஏய், அவன் செத்துட்டான்டா. ஆழ்ந்த கஷ்டத்துடன் அமீருடன் அதித்தி. இத்துடன் இந்த காதல் முடிவடைகிறது. என்ன அமீர் சொல்லுங்க. அமீர் ஆழ்ந்த இதுவுக்கு போயிட்டாரு. A few moments later. வெக்கமே இல்லாம அஜயகாந்த் யாருன்னு கேட்டான். எப்படி நம்ம பாருங்க, காலையில் வந்து இவன் பக்கத்தில் உட்காந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். நாய்க்கு நான் தான் மெசேஜ் காய்ஸ் சிறப்பாக அவனை முடிச்சிட்டோம் காய்ஸ் இன்னைக்கு. இங்கே பாருங்க மெசேஜை பாருங்க. இந்த பிளாக் ஹலோ ரோமன் லெட்டர் 5th பிளாக் 302 கிளாஸ் சீக்கிரம் வாங்க. ஏன் அங்கே போனீங்க? கீழே வாங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஸ்டெப்ஸ் கிட்ட வாங்க. சரி வர இருங்க, நான் 3rd ஃப்ளோர் வந்துட்டேன். நான் கீழே வந்துட்டேனே.
ஒரு இடத்துல நில்லுங்க. எங்கே இப்போ மேலே வந்துட்டு இருக்கு, அங்கேயே நில்லுங்க. ஹலோ, சத்தியமாக டென்ஷன் ஆகிடுவேன். எங்கே போய் சொல்லாதீங்க, எங்கே இருக்கிறீங்க? வந்துட்டேங்க 304 வாங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, வெயிட் பண்ணுங்க, வர அப்படியே சிறப்பாக பண்ணிட்டாங்க இன்னைக்கு. இந்த வீடியோ எடுத்ததுக்கு முக்கிய காரணமே ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இதுமாரி நிறைய பேர் பசங்க வந்து ஃபேக் ஐடினால ஏமாறுறாங்க. ஸோ இவனை மாதிரி ஏமாறுறாங்க எல்லாரும். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா எந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாலும் டக்குன்னு ஓரா சொல்லி பின்னாடி சொல்லாதீங்க. அவ்வளோதான் சொல்லுங்கள். நன்றி. காய்ஸ், இந்த வருஷத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அமீர் தான். இது அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த கதை பேசும். பாய் காய்ஸ். ஏய் அமீர் 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 அம்முக்கு